இப்போ வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டேன் மீன். இப்போ வந்து மசாலா தடவி வச்சுக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு நல்லா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் தடவிட்டு இது அப்படியே 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வறுக்கும்போது நான் காமிக்கிறேன். இப்போ வந்து மீன் குழம்பு செய்யலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் போட்டுருக்குறேன். வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 வெங்காயம் நறுக்கியிருக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கட்டும். நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி நறுக்கியிருக்கிறேன், அது போட்டுக்கலாம். நல்லா தக்காளி வந்து மசஞ்சி வரட்டும். நல்லா மசஞ்சி வந்துச்சு தக்காளி. இப்போ வந்து இந்த மசாலா போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூளும் உப்பு வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன், அது போட்டுக்கலாம். அப்படி வச்சுக்கலாம். நல்லா மீன் குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. மீன் போட்டுக்கலாம். இப்போது இது வந்து மீன் நான் வந்து வாலும் தலை மட்டும் நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டு இது போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். மீன் குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்க சூப்பராக மீன் எல்லாம் வெந்து நல்லா கெட்டி பதம் வந்துச்சு. அவ்வளோதான், இது ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மீன் நாங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் வந்து வறுத்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, போட்டுக்கலாம். நல்லா திருப்பி போட்டுக்கலாம். சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. பாருங்க மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய். லவ் ஃபிஷ்.